இதுதான் மோட்டோவோட G96. மோட்டோவோட G85 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சூப்பரான அப்கிரேடுங்க. ஆனா 20,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை இந்த போன் சால்வ் பண்ணிருக்குது. இருந்தாலும் இதுல ஒரு சில குறைகள்லாம் இருக்குது. அதோட சேர்த்து இந்த வீடியோவோட கடைசியில முக்கியமான ட்விஸ்டும் இருக்கு. சோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணும்போது மறக்காம ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேத்துக்கு யூடியூப் வழியா போய் சேரும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதே அப்படின்னு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அது இதோட பேக் கேஸ் தான். அதை தூக்கிட்டாங்க. இப்ப மத்தபடி உங்களுக்கு வழக்கமா வர மாதிரி ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, டைப் A to டைப் C கேபிள், 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர்னு சொல்லி மத்தது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிரும். இதை இப்ப ஓரமா வச்சுட்டு இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு ஒரு பெஸ்டான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த பிரைசிங்ல 6.67 இன்ச்ல ஒரு Full HD POLED பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இதோட டிஸ்பிளேவோட குவாலிட்டி நல்லாவே பண்ணிருக்காங்க. டீடைல்ஸும் தரமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறையா படுறது, இதுல உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடையாது. மத்தபடி உங்களுக்கு 144 Hz கான ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். நார்மலா நம்ம செக் பண்ணும்போது இதோட ஸ்க்ரோலிங் ஸ்பீட்லாம் தாறுமாறா கொடுத்திருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோட்ல நிறையவே அள்ளி கொடுத்திருக்கிறதுனால இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல நான் செக் பண்ணும்போதும் சரி, பெரிய அளவுக்கான பஞ்சாயத்துகள் எதையுமே நான் ஃபேஸ் பண்ணல. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்க்க போற அடுத்த அத்தியாயம் இதோட பேட்டரி. இங்க உங்களுக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 500 mAh அதிகமா கொடுத்திருக்காங்க. அதாவது 5500 mAh கான பேட்டரி இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பேட்டரி லைஃப் நல்லா பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்த்தா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த போன் வழியா 7 மணி நேரம் 47 நிமிஷம் வரலியுமான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. இந்த பேட்டரி சைஸ்க்கு இப்ப இருக்கிற செக்மெண்ட்ல இருக்கிற மத்த போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்கிரீன் ஆன் டைம் ஓகேவா இருக்கு. மத்தபடி இதோட சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 21 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரலியுமான டைம் எடுத்துக்குது. ஆனா இந்த பேட்டரி லைஃப் வந்து இந்த போன்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கிறதுக்கு முக்கியமான 2 காரணம். ஒன்னு, இதுல யூஸ் பண்ணிருக்க இந்த ரிஃப்ரெஷ் ரேட். ரெண்டாவது இதோட ப்ராசஸர். எஸ், இதோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது இங்க ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 2025ல வந்த மத்த போன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்கிற ப்ராசஸர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. முக்கியமா வழக்கமா இந்த பிரைசிங்ல இப்ப டைமென்சிட்டியோட 7400 அப்படி இல்லைன்னா ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 யூஸ் பண்றாங்க. இந்த போன்ல இருக்கிற ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் மார்க்கிங்ல அரௌண்ட் 5.8 lakhs வரலியுமான ஸ்கோர் தான் கிடைக்குது. இங்க நார்மலா ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது LPDDR4X ராமும் UFSல 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பேசிக்கான டாஸ்க்ல இருந்து நார்மலான மல்டி டாஸ்கிங்ல ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வரப்போறது இல்ல. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த போன் கண்டிப்பா செட் ஆகும். ஆனா நீங்க கேமிங் விளையாடலாம் ட்ரை பண்ணும்போது BGMI மாதிரியான கேம்ஸ்ல உங்களுக்கு 60 FPS வரலியுமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. HDRலயும் உங்களுக்கு 60 FPS சப்போர்ட் இருக்குது. இங்க ஃப்ரேம் டிராப் இருந்தாலும் இந்த போனை ஓரளவுக்கு நல்லாவே உங்களால ரன் பண்ண முடியுது. கேமிங்லயும் நல்லா புஷ் பண்ண முடியுது. ஆனா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல ட்ரை பண்றீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா உங்களுக்கு போன் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேமிங் விளையாடும் போது 1 hour கிராஸ் பண்ணும்போது அரௌண்ட் 45 டிகிரி செல்சியஸ் வரலியுமான ஹீட்டை வந்து இந்த போன்ல நான் ஃபீல் பண்ணேன். இது வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் அதிகமாவே தான் இருந்துச்சு. மத்தபடி நார்மல் யூசேஜ் பண்ணும்போது இந்த போன்ல மேஜரான ஹீட்டிங் கம்ப்ளைண்டா நான் ஃபேஸ் பண்ணவே கிடையாது. அப்புறம் மத்த பெஞ்ச்மார்க் டேட்டான்னு பார்க்கும்போது 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, தெர்மல் த்ராட்டிங்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, இந்த போன்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பேலன்சிங்கா கொடுத்திருக்காங்க. சரி, இந்த ப்ராசஸர்ல கட் பண்ண ஒரு விஷயத்தை 2 ஏரியால சரி பண்ணிருக்காங்க. ஒன்னு இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. இந்த போன்ல டிசைனை பத்தி பேசும்போது இவங்க பெருசா மெனக்கடவே கிடையாது. லாஸ்ட் இயர்ல மோட்டோ Edge 50 ஃபியூஷன்ல வந்த அதே டிசைன் எலிமெண்ட் தான் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன கலர்ஸ் வந்து அங்கங்க கொஞ்சம் மாத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மேஜரா உங்களுக்கு எந்த குறையுமே வைக்கல. இந்த போன்ல உங்களுக்கு IP68 கான ரேட்டிங் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. மத்தபடி பேக்ல லெதர், சைட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கா இருக்கு. அப்புறம் இந்த IP68 ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ள போட்டு விளையாடலாம். ஆனா தெரியாம விழுந்துட்டா ஓரளவுக்கு காப்பாத்திடலாம். ரொம்பலாம் புஷ் பண்ணிலாம் போயிட்டு விளையாண்டுட்டு இருக்காதீங்க. வாரண்டில கவர் ஆகாது அப்படின்றதுனால அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த போன்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்க. வெயிட் இருக்கிறதே ஃபீல் ஆகல. அரௌண்ட் 180 கிராமுக்கு கம்மியா தான் இந்த போன்ல வெயிட் இருக்குது. இது இல்லாம இதோட திக்னஸுமே நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல இன்னொரு சிறப்பான 2வது ஏரியா இதோட கேமராஸ். இங்க இந்த பிரைசிங்லயே ஒரு பெரிய சென்சாரை இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பேக்ல உங்களுக்கு 2 கேமரா இருக்கு. இதுல 2வதா இருக்கிறது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். பிரைமரி இருக்கிறது தான் முக்கியமான சென்சார். சோனியோட லிட்டியா 700C. இந்த சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டே லைட்ல எடுத்தாலும் சரி, நல்ல டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. கலர் டியூனிங்கும் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் போகும்போது டீடைல்ஸும் நல்லாவே அள்ளி கொடுத்திருக்காங்க. என்ன சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். போர்ட்ரைட் சைட் போகும்போது உங்களுக்கு பிக்சர்ஸ் குவாலிட்டில எந்த விதமான குறையும் இங்க வைக்கவே இல்லை. இதோட சேர்த்து 4 போர்ட்ரைட் ஆப்ஷனும் இந்த போன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைசிங்ல பெஸ்டான கேமராவா இந்த மோட்டோவோட G96 சொல்லலாம். இந்த செகண்டரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சலுக்கான அவுட்புட் கிடைக்கும் அல்ட்ரா வைட் சென்சார்ல. இதோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. இதே ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 32
மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட்டும் சரி, போர்ட்ரைட் இமேஜும் சரி நல்லாவே பண்ணிருக்காங்க. வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது ரெக்கார்டிங் கெபாசிட்டியா 4K 30 fps வந்து பேக்ல கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்டெபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிரைசிங்ல ரொம்பவே பெட்டரா இருக்கு மத்த போன்ஸை கம்பேர் பண்ணும்போது. இது இல்லாம ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 4K 30 fps சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேக்க கம்பேர் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருந்தாலும் ஸ்டில் இந்த பிரைசிங்ல ஒரு நல்ல வீடியோ குவாலிட்டி ஃப்ரண்ட் கேமரா வழியாவும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியுது. சோ இங்க ஓவராலா கேமரா நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போதும் இந்த போன்ல உங்களுக்கு சிறப்பாவே பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் நல்லாவே பண்ணிருக்காங்க. இதோட சேர்த்து இந்த போன்ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அக்யூரசியும் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. அப்புறம் நார்மலா நெட்வொர்க்கோட குவாலிட்டியை பத்தி பேசும்போது 13 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ் விட்டுருங்க. மத்தபடி நம்ம செக் பண்ணும்போது மேஜரான கால் குவாலிட்டி இந்த போன்ல இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இன்டர்நெட் ஸ்பீட்லயும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருந்த மாதிரி தெரியல. அதுவும் நல்லா இருக்கு. இது இல்லாம இந்த போனோட அதர் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு சில குறைகள்லாம் சேர்த்தே கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு கனெக்டிவிட்டின்னு வரும்போது வைஃபை 5 கான சப்போர்ட் தான் கிடைக்கும். ப்ளூடூத்ல 5.2 கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து சிம் கார்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு மெமரி கார்டை தூக்கிட்டாங்க. 2 சிம் கார்டு போடுறதுக்கான சப்போர்ட் மட்டும் தான் இந்த போன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், லெஃப்ட்ல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கிடைச்சிரும். பாட்டம்ல டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது USB 2.0 சப்போர்ட் பண்ணும். மத்தபடி பிரைமரி மைக், பிரைமரி ஸ்பீக்கர்லாம் இங்க உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் இன்னொரு ஏரியாவை பத்தி பேசும்போது இந்த போனோட சாஃப்ட்வேர்ஸ் தான் எடிப்பாகுது. இங்க உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்திருக்காங்க. 1 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா இந்த பிரைசிங்ல ஒரு பொறுமையை சோதிக்கிற விஷயமா தான் இருக்கு. மினிமம் ஒரு 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட் கண்டிப்பா கொடுத்திருக்கணும். அந்த இடத்துல மோட்டோ கண்டிப்பா கோட்டை விட்டுருக்க மாதிரி தான் தெரியுது. அப்புறம் வழக்கமா மோட்டோல வர அந்த AI ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த போன்ல கொடுக்கல. பேசிக்கா வர மோட்டோவோட ஜெஸ்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதர் மோட்டோ ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இந்த போன் வழியா உங்களுக்கு கிடைச்சிரும். மத்தபடி அந்த கேமரா லேக், இந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரோல் பண்ணும்போது வர மைனர் லேக் எல்லாமே இந்த போன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அதர் மோட்டோ போன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த போன்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கிறது மோட்டோவோட எட்ஜ் 50 ஃபியூசன், அதாவது லாஸ்ட் இயர்ல வந்த அந்த மாடலோட கம்ப்ளீட் டிசைன் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை தான் மாத்திருக்காங்க. முக்கியமா கேஸை தூக்கிட்டு பேட்டரியோட சைஸை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு சார்ஜிங் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு அல்ட்ரா வைட் கேமரா சாஃப்ட்வேர் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு பிரைசிங்கையும் கம்மி பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 8GB 128GB வேரியன்ட் 18,000 ரூபாய் சம்டைம்ஸ் கார்டு ஆஃபர்லாம் போக 17,000 ரூபாய் வரைக்குமே உங்களால வாங்க முடியும். சோ இந்த பிரைசிங்க்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் வேணும், ஒரு பேட்டரி லைஃப் வந்து பெரிய அளவுல கிடைக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா ஒரு போன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த போனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மத்தபடி எனக்கு ஒரு டிஸ்ப்ளே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும், ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்பீக்கர் குவாலிட்டி, கேமரா வந்து இந்த பட்ஜெட்ல டாப் நாச்சா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த போனை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். 20,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் கேமரா போனா இந்த போனை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது என்ன வீடியோ வேணும், இந்த போனை எந்த போனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் பை.